வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். என் அன்பு சப்ஸ்கிரைபர்களே, நீங்கள் எனக்கு அளித்த வரும் ஆதரவிற்கு நெஞ்சல் நிறைந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதைன்னு ஒன்று சொல்லுவாங்க. நாம் வாழ இந்த உலகத்தில் நாம் இழக்கக்கூடாத ஒன்று என்று இருந்தால் அது பணமோ பதவியோ புகழோ அல்ல, அது நம்முடைய சுயமரியாதை. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நம்மை மதிக்காதவர்கள் என்றால் பின்னால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை புறக்கணிப்பவர்களை துரத்தி செல்வது நம் மதிப்பை நாமே குறைத்து கொள்வதற்கு சமம். நம்மை உண்மையாக மதிப்பவர்கள் நிச்சயம் நம்மை தேடி வருவார்கள். அடுத்ததாக, குறைவாக பேச வேண்டும், அதிகமாக கவனிக்க வேண்டும். பேசுவதை காட்டிலும் கவனிப்பது மனிதர்களின் உண்மையான குணத்தை காட்டும். எல்லாவற்றிற்கும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு வர்ற விஷயம்லாம் சுயமரியாதை பற்றிய ஒரு விஷயம். நம்ம மன அமைதி குலைக்கப்படுகிற இடத்துல தொடர்ந்து நாம நிற்கவே கூடாது. சில இடங்களிலிருந்து விலகி செல்வது தோல்வி அல்ல, அது நம்முடைய மனநலத்தை பாதுகாக்கும் புத்திசாலித்தனம். ஒரே விஷயத்திற்கு மீண்டும் மீண்டும் விளக்கம் அளிக்க தேவையே இல்லை. அப்படி ஒரு நிலை வந்தால் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பதற்கான அறிகுறி தான் அது. நம்மை உண்மையாக மதிப்பவர்களுக்கு ஒரு விளக்கமே போதுமானதாக இருக்கும். பல நேரங்களில் மௌனம் தான் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய வளர்ச்சி, வெற்றி, அமைதிதான் மிகச்சிறந்த பதிலும் மிகச்சிறந்த பழிவாங்கலும் கூட ஆகும். நமக்கு இருக்கும் ஆற்றலை தங்கத்திற்கும் மேலாக, இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், தங்கத்திற்கும் மேலாக மதிக்க வேண்டும். நம்முடைய நேரம், கவனம் மற்றும் திறமை ஆகிய இவை அனைத்தும் மிகவும் விலை மதிப்பற்றவை. அதை எல்லோருக்காகவும் நாம் வீணடிக்க கூடாது. எல்லா நேரமும் எளிதில் கிடைக்கக்கூடியவராகவும் நாம் இருக்கக்கூடாது. நமக்காக நேரம் ஒதுக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையும் இலக்குகளும் வளரத் தொடங்கும். நம்மை நாமே மதிக்கும் போதுதான் மற்றவர்கள் நம்மை மதிக்க தொடங்குவார்கள். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். வார்த்தைகள் பலரிடம் இருக்கும், ஆனால் செயல்கள் சிலரிடம் மட்டும்தான் இருக்கும். அதனால பேசுவதை காட்டிலும் சாதித்து காட்டுபவராக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முடிவுகள் நம் வெற்றி கதையை சொல்லட்டும். மிக முக்கியமாக, நம் வாழ்க்கையில் ஆரோக்கியமான வரம்புகளை உருவாக்க வேண்டும். எல்லோரையும் மகிழ்விப்பதற்காக வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சிலருக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது நமக்கு ஆம் என்று சொல்வதற்கு சமம். கடைசியாக, சுயமரியாதை என்பது அகந்தை அல்ல, அது நான் என்னை மதிக்கிறேன் என்ற அமைதியான அறிவிப்பு. நம்மை மதிக்காத இடத்துல தங்கி இருக்கக்கூடாது. யாருக்காகவும் நம் அமைதியை இழந்து விடக்கூடாது. நமக்கான மதிப்பை யாரிடமும் நிரூபிக்க முயற்சிக்கவும் கூடாது. ஏனென்றால் நம் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி பிறர் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் இல்லை, நாம் நம்மை எப்படி பார்த்து கொள்கிறோம், மதிக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.